தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதியில் இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் கார்கில் போரில் களத்தில் நின்றவர் முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் சார். வணக்கம். வணக்கம் மகேஷ். வணக்கம் ஜனம் டிவி. போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன, குண்டு மழை பொழிய போகுது என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழல்ல நாம் சந்திக்கிறோம். இந்திய ராணுவத்திற்கு அரசு முழு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறது. இலக்கையும் இடத்தையும் நேரத்தையும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கதா சொல்ல சூழல்ல அரசனுடைய இந்த முடிவு எதை வெளிப்படுத்துகிறது சார்? மகேஷ், இந்தியாவோட ராணுவத்துக்கு ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்திருக்கேன் டு செலக்ட் ஓன் டார்கெட், டைம் அண்ட் ஸ்பேஸ். இது ஒரு ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ഇതിന്റെ മുമ്പേ சேம் லெவல் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கேன் ரிகார்டிங் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதோட ஹெல்ட் இன் அபேயன்ஸ். அது முடிஞ்சிட்டு இதுதான் நெக்ஸ்ட் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட். எவ்வளவுக்கு இது ஃப்ரீடம் கொடுத்தனால இந்தியன் ஆர்மி மிஞ்சால் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆல் த்ரீ சர்வீஸுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அவருக்கு பிளான் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எവിടെயா ஸ்ட்ரைக் பண்ணணும் அதனை பற்றி யோஜனை பண்ணிட்டு ரெடி ஆயிருக்கிறேன். அது ரெடி ஆயிடுச்சுனால அவருக்கு வித்தின் தி லிமிட்டெட் பவர்ஸ் ஆஃப் மிலிட்டரி அவருக்கு எது ஸ்ட்ரைக் பண்ண முடியும், அதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அது என்ன லிமிடெட் பவர்ஸ் ஆஃப் மிலிட்டரி சொல்லும் போது, இப்போ பார்டர் ஆக்ஷன் எல்ஓசி பிஓகேல அவருக்கு ஆக்ஷன் பண்ண முடியும். அவருக்கு ஏது பாகிஸ்தானி பங்கரும் ஆன் தி எல்ஓசி അവിടെ ஆக்ஷன் பண்ண முடியும். அங்கே ஆர்ட்லரி ஃபயரிங்கும், ட்ரோன் அட்டாக்ஸும், காத்துகுட அட்டாக்ஸும், கமாண்டோ அட்டாக்கும், ஈவன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவருக்கு பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதே போல இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் வித்தவுட் கிராசிங் த பார்டர் அவருக்கு என்னைக்கு பண்ண முடியும் அவர் பண்ண முடியும். அதே போல இந்தியன் நேவிக்கும் வித்தவுட் ஆக்சுவலி என்ட்ரிங் பாகிஸ்தானோட டெரிட்டரியல் வாட்டர்ஸ் பண்ணாத அவருக்கு எதுக்கு ஆக்ஷன் பண்ண முடியும், அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு. இதல்லாத அவருக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஃபுல் ஃபிளஜட் வார்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அவரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். ஃபுல் ஃபிளஜட் வார் ஒரு மேஜர் ஒஃபென்சிவ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி വീണ്ടും ക്യാബിനറ്റ് അപ്രൂവൽ വേണ്ടി വരും. ഇതില് பார்க்கின்றது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் என்ன, இந்தியாவு பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட்னோட மேஜர் பாதிக்கல கொண்டு வரதுருக்கலாம். அது என்ன, எப்படி இந்தியாவுக்கு ஜாமிங் சிஸ்டம் இருக்கு, ஜிபிஎஸ் ஜாமிங் சிஸ்டம், நேவிகேஷன் ஜாமிங் சிஸ்டம். அதுல இந்தியாவோட ஜாமிங் சிஸ்டமுக்கு ஜிபிஎஸ் ஜாமிங், அமெரிக்கன் ஜிபிஎஸ் சிஸ்டம் நேவிகேஷனோட ஏர்கிராஃப்ட் ஜாமிங், அதே போல சைனீஸ் பைதூண்ட ஜாமிங் சிஸ்டமும், ரஷ்யன் க்ளோனாஸ் ஜாமிங் சிஸ்டம், இது ஜிஎன்எஸ் சொல்லுங்க. ഈ മൊത്തം നാവിഗേഷൻ സിസ്റ്റംலாம் ഫുൾ എയർക്രാഫ്റ്റ് ഈ വേൾഡ് ഫ്ലൈ பண்றேன் இப்போ, இன்க்ளூடிங் பாகிஸ்தானி மிலிட்டரி ஏர்கிராஃப்ட். பாகிஸ்தானி மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் நம்ம ഈ ஜாமிங் சிஸ்டம் போட்டாச்சுனால அவருக்கு இந்தியன் ஏர்ஸ்போர்ஸ்ல மேலேயும் மேபி பிஓகேட ஏர் ஸ்பேஸ்ல மூவ் பண்ண முடியாது. அது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட். அதுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு மேஜர் செட்பேக் ஆயிருக்கும். எப்படி நாளைக்கு இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணியால அவரோட ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் கிரவுண்ட் ஆயிருக்கும், அவருக்கு ஃபிளையே பண்ண முடியாது, யாரும் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இல்லை. இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு ஃப்ரீ ஆயிட்டு ஃபிளை பண்ணி அவரோட ஏர்ஃபோர்ஸ்ல வி கேன் கில் தெம். அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். இப்படி பண்ணியால பாகிஸ்தானுக்கும் அவரோட ஏர்ஃபோர்ஸும் மிலிட்டரி ஏர்கிராஃப்டும் சிவிலியன் ஏர்கிராஃப்டும் பிஓகேல லேண்ட் பண்ணதுக்கு இம்பாசிபிள். கில்கிட்ல அவருக்கு லேண்ட் பண்ண முடியல, ஸ்கார்டூல் லேண்ட் பண்ண முடியும். இது ரெண்டும் பிஓகேல தான், ரெண்டு ஏர்ஃபீல்டும். இப்போ சிவிலியன் ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ணிല്ലെങ്കിൽ, மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ணிല്ലെങ്കിൽ, they cannot defend POK. Impossible to defend. நம்ம அட்டாக் பண்ணி കഴിഞ്ഞാൽ. இப்போ இது ஒரு மேஜர் மெசேஜ் கொடுத்தாச்சு பாகிஸ்தானுக்கு. இந்தியா இஃப் டிசைடட் we might come to POK. அது ஒரு இண்டிகேட்டட் ப்ரிப்பரேஷன் போல நமக்கு இதுன்னு எடுக்கிறான். NSAB ரிவாம்ப் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது சார்? See, usually NSABயோட சேர்மன் ஏதாவது ரா சீஃப் ஆயிருக்கும், അല്ലെങ്കിൽ IB ചീഫ് ആയിരിക്കും, അല്ലെങ്കിൽ ഏതൊരു പോലീസ് ഓഫീസർ மட்டும் ആയിരിക്കും. യൂഷ്വലി അതില് മിലിറ്ററി ലീഡറിന് NABL ചേർഫ് ആകപ്പെടാതെ. പക്ഷെ ഇതില് NABL ലീഡർഷിപ്പില് അവര് രണ്ട് ആർമി മെമ്പേഴ്സ് ഇருக்கு. ഒന്ന് റിയർ അഡ്മിറൽ മോണ്ടി കണ്ണ, നേവിയുടെ DGMO ഫോർമർ. அது மட்டும் இல்ல
நம்ம லெப்டினன்ட் ஜெனரல் ஏகே சிங் அவரும் இந்தியன் ஆர்மி டிஜிஎம் கூடாது. ஹி ரிட்டையர்ட் ஆஸ் ஆர்மி கமாண்டர், சதர்ன் ஆர்மி கமாண்ட். அவருக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன் ஜேஎன்கே ஆபரேஷன்ஸ்ல. அவரும் இது ரெண்டில் இருக்கு. போய் ரீபேங்க் பண்ணிட்டு 2 சீனியர் மிலிட்டரி ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவர் கொண்டு வந்திருக்கா. அதுல கிளியர் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. வி ஆர் பிளானிங் சம்திங் சீரியஸ். அதுக்கு தான் ரிட்டையர்ட் ஆர்மி சீனியர் ஆபீசர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் மட்டுமல்ல, மேஜர் மிலிட்டரி ஆபரேஷன் பிளான் பண்ணுறதுக்கு அவரோட அட்வைஸும் அவரோட பிளானிங்கும் அவரோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கும் இதுல உபயோகம் வரும். இதுல பார்க்கின்றது ஆப்போசிட்ல பாகிஸ்தான் என்ன பண்ற அதுவும் நம்மளும் பார்க்கணும். பாகிஸ்தான்ல என்ன பண்ணணும், என்ன பண்ண போறாங்க, ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தானுடைய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விரைவில் இந்தியா போர் தொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு அச்சத்தினால சொல்றாரா இல்ல அந்த மக்களை எச்சரிக்கைப்படுத்துறதுனால சொல்றாரா இல்ல இந்தியாவை திசை திருப்பறதுக்காக அப்படி சொல்றாரா? பாகிஸ்தான் இப்போ ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் பொசிஷன்ஸ் இருக்கு. அவருக்கு என்ன தெரியாது என்ன பண்ணணும். எதுக்கு ஃபர்ஸ்ட்லி பாகிஸ்தான் சீஃப் ரொம்ப பேசிட்டு பாகிஸ்தான்ல மொத்தம் கியாஸ் பண்ணிருக்கேன். பாகிஸ்தான் சிவிலியன் பீப்புள் ஃபுல் கியாஸ்ல தான், மிலிட்டரிக்கு தெரியாது என்ன பண்ணணும். இதன் இடைக்க அவர் என்ன பண்ணிருக்கிறேன், ஐஏஎஸ்சியோட சீஃப் டிஜி லெப்டினன்ட் ஜெனரல் ஆசிம் மலிக்குர அவருக்கு என்எஸ்ஏட சார்ஜ் கொடுத்திருக்கேன், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அடிஷனல் சார்ஜ். அதுன்னு அர்த்தம் என்ன, பாகிஸ்தான் மிலிட்டரி இனி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போறேன். கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி ரோல், ஐஎஸ்ஏ ரோல் ரெண்டும் பாகிஸ்தான் மிலிட்டரி தான் கண்ட்ரோல் பண்ண போறேன். அதுன்னு அர்த்தம் என்ன, பாகிஸ்தான் சிவிலியன் அத்தாரிட்டி ஜீரோ ஆயிடுச்சு. அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் யாரோட கையில வந்தாச்சு, பாகிஸ்தான் சீஃபோட கையில, ஆசிம் முனிர் கையில வந்தாச்சு. எதுக்கு இது என்ன இண்டிகேஷன், ரெண்டு இண்டிகேஷன் இருக்கு. ஒன்னு அவரும் வாருக்கு வேண்டி ப்ரிப்பேர் பண்றேன், ஒன். செகண்ட்லி இதுதான் அவருக்கு பாகிஸ்தான் சீஃபுக்கு ஒரு நல்ல சான்ஸ். எதுக்கு, கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணிட்டு மீண்டும் டிக்டேட்டர் அதிന്റെ பொசிஷன் அசியூம் பண்றதுக்கு அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ். இது ஹிஸ்டரியில பார்த்தாச்சுன்னா 1965ல யாயா கான் வந்துட்டு வார் பண்ணிட்டு அவரு கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணியாச்சு. அது കഴിഞ്ഞിട്ട് டிக்கா கான் சேம் பண்ணிட்டு 1971 வார்ல அவரும் கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணியாச்சு. சேம் சிமிலர் சிச்சுவேஷன். அது കഴിഞ്ഞിട്ട് ஜியாவுல் ஹக் 1978-79ல ஆஃப்டர் 71 வார் he became dictator. இப்போ பாகிஸ்தானுடைய ஹிஸ்டரி இதுதான். அவரு இந்தியாவோட அகேன்ஸ்ட் ஏதாவது இஷ்யூ கிரியேட் பண்ணும், வார் லைக் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும், அல்லது வார் கிரியேட் பண்ணும். அது முடிஞ்சதுனால அவரு தான் பாகிஸ்தான் சீஃப் டிக்டேட்டர் பொசிஷன் அசியூம் பண்ணும். இதுவும் ஒரு இண்டிகேஷன் தோன்றேன். பிகாஸ் பாகிஸ்தானோட சீஃப் இப்போ ரொம்ப லோ லெவல் அவரோட பாப்புலாரிட்டி ஆஃப்டர் வாட் இஸ் டன். இப்போ ஈ சமயம் அவர் பொசிஷன், அவர் பவர் ரெக்வயர் பண்ணறதுக்கு கரெக்ட் டைம். இப்போ இந்தியாவோட கூட ஒரு வார் டிக்ளேர் ஆகிறோம், இந்தியா அட்டாக் பண்ண போறேன், அதற்கு எல்லாம் ஆல்ரெடி அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். இந்த இடக்க டிக்டேட் ஆகிறதுக்கு அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ், அதுன்னு ப்ரிப்பரேஷன் நடக்குது. இப்போ அவங்களும் ப்ரிப்பேரா இருக்கிறாங்கன்னு சொல்ற அதே நேரத்தில் அங்க இருக்கிற ராணுவ அதிகாரிகள், அபிஷியல்ஸ் அண்ட் ஆர்மி மேன்ஸ்லாம் நிறைய வந்து ராணுவத்தை விட்டு போறாங்க, கட்டளைகளுக்கு வந்து கீழ்ப்படிய மறுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவல் வருது சார். அது வாய்ப்பு இருக்கா, இல்ல அது தவறான தகவலா, இல்ல அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நடப்ப வாய்ப்பு இருக்கு, டெஃபினெட்லி இருக்கு. காரணம் பாகிஸ்தான் இப்போ ஒரு கியாஸ்ல தான். அதுல கன்ஃபார்ம் நியூஸ் யாரும் இதுவரை பப்ளிஷ் பண்ணிட்டு இல்லை. ഇതൊരു റൂമർ ന്യൂസ് വെബിൽ വേറെ ന്യൂസ് வருது. പക്ഷെ അതിൽ ആവാൻ ചാൻസ് இருக்கு. எதுக்கு, பாகிஸ்தான் ஃபுல் கண்ட்ரி இப்போ ஒரு கியாஸ் இல்லை. அது மட்டும் இல்ல, ஃபுல் மூவ்மெண்ட் ஆஃப் சீனியர் ஆஃபீஸர்ஸ் வரும்போது குறை ஆபீஷியல்ஸுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ அவரு இது அது மட்டும் இல்ல, அவரோட ஃபேமிலி எல்லாம் மாத்திட்டு அவர் ஃபாரின் கண்ட்ரில போய் ஒழிச்சு வைக்கிறேன், அவருக்கு சேவ் பண்ணி வைக்கிறேன். ഇതൊക്കെ പാടുമ്പോൾ ഇതൊക്കെ ന്യൂസിൽ ഒരു കൊഞ്ചം ട്രൂത്ത് ഇരിക്കുമെന്ന് നമുക്ക് പറയാൻ முடியும். பட் பாகிஸ்தானோட கண்டிஷன் தான் ரொம்ப மோசம். அவருடைய ஆர்மி ஆல்ரெடி பலூச்சிஸ்தான்ல ஃபைட் பண்றேன், ஆப்கானிஸ்தான்ல ஃபைட் பண்றேன், அங்கே லூசிங் டேர்ம்ஸ் தான். அவருடைய ஃபைட்டிங்கும் பலுச்சிஸ்தான் ஆர்மியோடும் ஆப்கானிஸ்தான் தாலிபானோடும் அவர் ரொம்ப மோசம் தானே. they are facing a serious setback. Okay, unlike India in our Indian army.
இப்போ அங்க ஒரு செட்பேக் இருக்கு, அவருக்கு அங்க ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இங்க இந்தியாவில் இருக்கு. இப்போ பாகிஸ்தான் பொசிஷன் ஒரு வீக் பொசிஷன், ஒரு அன்டெனபிள் பொசிஷனா மாறி இருக்கேன். அதுதான் இதுக்கு நடக்கிறேன். ரொம்ப வீக்கா பலகீனமா இருக்கதா சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேல எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில எல்லையில தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அத்துமீறல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி வீக்கா இருக்கிறவங்க தொடர்ந்து இந்தியா மீது அத்துமீறலை தொடர்றாங்களே, இது எதை வெளிப்படுத்துது? ஒண்ணு இல்ல ஒரு கன்வென்ஷனல் வாருக்கு இந்தியாவை அவங்க தூண்டுறாங்களா, ப்ரொவோக் பண்றாங்க? சரி, இந்தியாவுக்கு கன்வென்ஷனல் வார்க்கு போறது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நோ டவுட். அது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். காரணம், இன் லாஸ்ட் 75 இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சாச்சு டு ஹிட் பாகிஸ்தான் ப்ராப்பர்லி. அண்ட் நாட் ஹிட் மட்டும் இல்ல, ஹிட் பண்ணிட்டு பாகிஸ்தான் டிஸ்மெம்பர் பண்ணணும். ஆல்ரெடி 71 வார் முடிஞ்சிட்டு பாகிஸ்தான் ஒரு பக்கம் டிஸ்மெம்பர் ஆயிருக்கு. பங்களாதேஷ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு பாகிஸ்தான் வேற ஸ்டேட் நேஷன் ஆக்கிட்டேன். திஸ் டைம் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு, பிஓகே மோதம் தொடங்கி பண்ணிட்டு பாகிஸ்தானோட ஃபுல் டிஸ்மெம்பர் ஆகிறதுக்கு. பட் இந்தியா அப்படி இல்லை. இந்தியா எப்படும் ஃபர்ஸ்ட் வார் ஸ்டார்ட் பண்ணிருக்கல. இந்தியா இஸ் நாட் அ வார் மாங்கரிங் நேஷன். India is giving Pakistan full chance கொடுக்கிறேன் to set up their place house in order to support India's fight against terrorism. அவரோட டெரரிசம் ஃபினிஷ் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்து பாக்குறேன். சான்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்பதான் அட்டாக் பண்ணோட சான்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னி நமக்கு டைம் வந்தாச்சு டு டூ அ மேஜர் ஒஃபென்சிவ். அதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம். இன்னி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும், நம்ம ஆர்மி என்ன பண்ணும், அது ப்ரெடிக்ஷன் பண்ணறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தானே. പക്ഷേ இது ரைட் டைம். நம்ம எல்லாம் என்னாவது மேஜர் ஆக்ஷன் பண்றதுக்கு இது ரைட் டைம் தான். இப்போ இந்தியாவுக்கு ஒரு சரியான தருணம் அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரத்துல ராணுவத்திற்கு முழு சுதந்திரம். அப்ப இந்திய ராணுவத்துடைய டார்கெட், இலக்கு என்னவா இருக்கும்? அப்ப ஸ்கேல் ஆஃப் ஆபரேஷன் எப்படி அமையும்? இந்தியாவுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஒன்லி பார்டர் ஆக்ஷன், 2 லிமிடெட் ஒஃபென்சிவ், 3 ஃபுல் ஃபிளெஜ்ட் வார். பார்டர் ஆக்ஷன்ல நான் சொல்லிலையா, அதுபோல பார்டர்ல தான் ரொம்ப ஃபயரிங் பண்ணிட்டு பாகிஸ்தானோட கம்ப்ளீட் போஸ்ட் டிஸ்டர்ப் பண்ண முடியும். வித் ஆர்ட்லரி ஃபயரிங்கும், மிசைல் ஃபயரிங்கும், அப்புறம் ட்ரோன் ஃபயரிங்கும் எல்லாம் உபயோகிச்சுட்டு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானி அம்யூனிஷன் டம்ப்ஸும், ஆர்ம்ஸ் டம்ப்ஸ், ஃபியூல் டம்ப், மிலிட்டரி சப்போர்ட் பண்றது எல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் டம்ப்ஸும் அதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியும். ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, நம்ம சபட்டாஜ் பண்ணிட்டோம், நம்ம கமாண்டோ ஆபரேஷன்ஸும் பண்ணிட்டோம், அதனால சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். இதற்கு பண்ண முடியும். அது லிமிடெட் ஆக்ஷன், பார்டர் ஆக்ஷன் டைரக்ட் ஆயிட்டு. இது ஒண்ணு. இதுவும் பண்ணியானா ரொம்ப ஸ்பீடிலும் ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் பண்ணியாச்சுன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு ரொம்ப மொரால் எஃபெக்ட் ஆகும், மோட்டிவேஷன் எஃபெக்ட் ஆகும், அவரோட ஃபைட்டிங் எபிலிட்டி ரொம்ப குறையும். இதனால லிமிடெட் ஒஃபென்ஸ், அதுல நம்ம ஃபோர்ஸஸ் போயிட்டு இன்க்ளூடிங் ஏர் அண்ட் நேவல் யூஸ் பண்ணிட்டு பாகிஸ்தான் கராச்சி ஹார்பர்ல போய் ரொம்ப டேமேஜ் பண்ணி அங்கே இருக்கிற ஃபியூல் டம்ஸும் பாகிஸ்தான் ஹார்பர் ஃபெசிலிட்டிஸும் அவரோட நேவல் ஹார்பரும் அதுல ஒரு மிசைல் அட்டாக் பண்ணி, அதே போல பாகிஸ்தான் மெயின் இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு மிசைல் அட்டாக் பண்ணி, அப்புறம் ஒரு லிமிடெட் ஒஃபென்சிவ் பிஓகே போயிட்டு பிஓகேட மேஜர் ஏரியா கேப்சர் பண்ண முடியும். இது லிமிடெட் ஒஃபென்சிவ். இது ஆப்ஷன்ஸ்ல பிஓகே நமக்கு கேப்சர் பண்ணி திருப்பி காஷ்மீர்ல சேர்ந்துட்டு நம்ம ஜம்மு காஷ்மீர்ல ஃபுல் கம்ப்ளீட் ஆக்குபை கம்ப்ளீட் நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவோட ஃபுல் ஸ்டேட் ஒரு ட்ரீம் அது ஃபுல் பண்ண முடியும். மூணாவது ஆப்ஷன் ஃபுல் ஸ்கேல் வார். அதுல இந்தியாவோட ஃபுல் பார்டர்னு ஆக்டிவேட் பண்ணிட்டு டிஃபென்சிவ் ஃபோர்ஸஸ், லோக்கல் பாகிஸ்தானி பார்டர் ஏரியாஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி, அப்புறம் இந்தியாவோட அஃபென்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு, ஸ்ட்ரைக் எலிமெண்ட்ஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ஃபோர்ஸஸ் 3 ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு. அது லான்ச் பண்ணிட்டு பாகிஸ்தானோட பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல, சிந்து ப்ராவின்ஸ்ல, குஜராவாலா, சவுத்துல, குஜராத்ல அட்டாக் பண்ணிட்டு அவனோட மேஜர் பாப்புலேஷன் சென்டர்ஸ் கேப்சர் பண்ணி, இஸ்லாமாபாத் கேப்சர் பண்ணி பாகிஸ்தானுடனே டிஸ்மெம்பர் பண்ண முடியும். ஃபுல் பாகிஸ்தான் வார் பண்ணிட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் கேப்சர் பண்ணிய போல ஆல் டைரக்ஷன் ஆர்டர் பண்ணி பாகிஸ்தான் கேப்சர் பண்ணணும். அது ஃபுல் ஃபிளெஜ்ட் வார். அதுவும் ஒரு மேஜர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் வாங்கும், இமீடியட் பண்ண முடியாது. மேபி அதுதான் ப்ரிப்பரேஷன் நடந்து இருக்கிறேன், சொல்ல முடியாது. ஆப்ஷன் பண்ணியாலே
அதோட பெனிஃபிட் நமக்கு ரொம்ப நம்மளே கிடைக்கும். பாகிஸ்தான் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நமக்கு இஷ்யூ செட்டில் பண்ண முடியும். அகண்ட பாரதோட நம்ம ட்ரீம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். காஷ்மீரோட இந்தியாவோட அங்கம் நம்ம இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டு காஷ்மீர் ஸ்டேட் ஃபுல்லாக பண்ண முடியும் ஜேஎன்கே. அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். പക്ഷേ ഈ ഓപ്ഷൻസ് ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கு. ஆப்ஷன் பண்ண போகும்போது இன்டர்நேஷனல் சேலஞ்சஸும் டிப்ளமேட்டிக் சேலஞ்சஸும் மிலிட்டரி சேலஞ்சஸும் பின்ன நியூக்ளியர் சேலஞ்ச் ஒன்று இருக்கு. அதுவும் எல்லாம் பார்க்கணும். நியூக்ளியர் சேலஞ்சு நீங்க சொன்னதுனால, ஏன்னா எங்கள்கிட்டயும் 130 அணு குண்டுகள்லாம் இருக்கு, நாங்க அதை வந்து காட்சிக்கெல்லாம் வச்சிடல, நாங்கள் அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல சொல்றாங்க. அது நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்றாங்களா, ரியலாவே அவங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரென்த் அவங்கள்ட்ட இருக்கா? இது நியூக்ளியர் ஆப்ஷன் பாகிஸ்தானோட பாலிசி அப்படித்தான். இப்போ நியூக்ளியர் வெப்பன் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ற டெட்டரன்ஸ்க்கு எதுக்கு, எனிமியோவை பேடிப்படுத்தி அவரை நம்மளோட மேலே அட்டாக் பண்ண முடியாது, அட்டாக் பண்ண போறது போ அவரே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டெட்டரன்ஸ் கொடுக்குறேன். இந்தியாவோட வெப்பன் சிஸ்டம், நியூக்ளியர் வெப்பன் சிஸ்டம் இந்தியாவுக்கு 1999 நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு கேபிலிட்டி ஹஸ் பீன் ப்ரூவன். இந்தியாவோட பாலிசி என்ன, நோ ஃபர்ஸ்ட் யூஸ். அதனால இந்தியாவும் எப்போதும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண போகாது. we will only use conventional operation. that also ரொம்ப ப்ரொவோக் பண்ணியாச்சா மட்டும், ஆர் சிச்சுவேஷன் ரீச் பண்ணாத மட்டும், த்ரெஷ்ஹோல்ட் கிராஸ் பண்ணியாச்சா மட்டும் we will not use nuclear weapon. no first use. நம்ம மேலே ஏதாவது கண்ணி உபயோகிச்சனால yes then we can use, we'll definitely use. அதுதான் நம்ம பாலிசி. பாகிஸ்தானோட பாலிசி அதல்ல. பாகிஸ்தானோட பாலிசி அவரு பாகிஸ்தான் நேஷன் ஸ்டேட் த்ரெட்டன் ஆயிடுச்சனால இந்தியாவோட ஸ்பெஷலி இந்தியா ஒரு மேஜர் அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணியால அவர் அது உபயோகிக்கும். they will use. that is their first policy. அது ஒரு த்ரெட் தான், அது ஒரு டிட்டரன்ஸ் தான். அவருக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, எவ்வளவு சிஸ்டம்ஸ் இருக்கு, அது ட்ரையல் பண்ணிருக்கேன். இது வரும் நியூக்ளியர் பிளாஸ்ட் பண்ணியால்தான் நியூக்ளியர் வெப்பன் உபயோகிக்க முடியும். இஸ் நாட் கம்பல்சரி, இஸ் நாட் தட் கேப்பபிலிட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. இல்லை, நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு லான்ச் வெஹிக்கிள் வேணும், அதனுடைய நியூக்ளியர் வெப்பன் சேஃப்டி வேணும், இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி வேணும், நெட்வொர்க் வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும். எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு நியூக்ளியர் வெப்பன் ஃபயர் பண்ண முடியும். அவருக்கு ஒரு மிசைல் இருக்கு, ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், ஹத்ர் மிசைல் சொல்லிட்டு, அது 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. அதுதான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட், பிலோ 20 KT நியூக்ளியர் வார் யூஸ் பண்ணதுக்கு மிசைல அவரு ரெடி ஆக்கி பண்ணிருக்கேன் அவரு சொல்றேன். அது இஃப் தட் இஸ் தேர், அது அவர் யூஸ் பண்ணியாலே இட் வில் பி a major challenge for India. அதுனே எப்படி இந்தியா சேலஞ்சை டேக்கிள் பண்றேன், நம்ம ஓன் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு அதனை எப்படி டிஸ்ட்ராய் பண்றேன், അല്ലെങ്കിൽ இந்தியாவோட மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் யூஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணிட்டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான் டிஸ்ட்ராய் பண்றேன், இந்தியாவோட மிசைல் யூஸ் பண்ணது அது எப்படி டிஸ்ட்ராய் பண்றேன், அல்ல சைபர் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு ஃபெசிலிட்டி டிசேபிள் பண்றேன். அதெல்லாம் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளாய்மெண்ட். அது இந்தியா எப்படி பண்ணும், எப்போ பண்ணும், அது ஒன்றும் பண்ணக்கூடாது. சக்சஸ் ஆகும் இல்லையா, அதாவது இந்தியாவோட எவ்வளவு கேபிலிட்டி இருக்கு அதை அனுசரிச்சுட்டு இருக்கும். இது ஒரு த்ரெட்டு தான். இது த்ரெட்டு நம்ம டெஃபினெட்லி டேக்கிள் பண்ணோம், மேஜர் அஃபென்சிவ் பண்ண போகுது மும்பை. இப்ப 1971 எப்படி பங்களாதேஷ் வார் உருவாகி பங்களாதேஷ் வந்துச்சோ, அது போல இப்ப இந்த 2025 இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்ப பலுச்சிஸ்தான், சிந்து மாகாணங்கள்லாம் ஒரு தனி நாடுகள் உருவாக வாய்ப்பு இருக்கா பாகிஸ்தானுக்குள்ளே? கண்டிப்பா டெஃபினெட்லி பண்ணணும். அது இதுதான் அது நல்ல டைம். காரணம் பலுச்சிஸ்தான் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. அது பலுச்சிஸ்தான் பர்ன் தான், இட்ஸ் ஆன் ஃபயர். காரணம் பலுச்சிஸ்தானிக்கு பாகிஸ்தானுடைய கூட நிற்கின்ற they want separation from Pakistan. அவரு complete different community, அவரோட திங்கிங் டிஃப்ரெண்ட், அவரோட லேண்ட் டிஃப்ரெண்ட், அவரோட பீப்புள் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல, பலுச்சிஸ்தானுக்கு ரொம்ப நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு. அவரு காஷ்கார் ஹார்பர் தான் பலுச்சிஸ்தான்ல வர. அப்போ நேஷனல் ரிசோர்ஸ் பாகிஸ்தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றேன். பாகிஸ்தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அவரோட மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றேன், அவர் நேச்சுரல் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றேன். அது யூஸ் பண்ணிட்டு பஞ்சாபும் சிந்து ப்ராவின்ஸும் என்ஜாய் பண்றேன். இப்போ இதுதான் ரைட் டைம். நம்ம போயிட்டு பலுச்சிஸ்தானை செப்பரேட் பண்ணிருக்கா, பிஓகே செப்பரேட் பண்ணிச்சாலே பாகிஸ்தான் டிஸ்மெம்பர் ஆகும். பாகிஸ்தான் டிஸ்மெம்பர் ஆயிடுச்சானா தட் இஸ் தி எண்ட் ஆஃப் பாகிஸ்தான். அது டெஃபினெட்லி பண்ணும் கண்டிப்பா. அதே போல
இப்ப ரஃபேல் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 36 ரஃபேல் விமானம் இருக்கு. புதுசா ஒரு 26க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்ப ரஃபேலோடைய இப்ப போர் வியூகத்துல இல்ல போர் காலங்கள்ல ரஃபேலோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நம்ம ஏர்ஃபோர்ஸ் டில் 3 years பேக் அந்த ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைஞ்சாச்சு. ஏதாவது நம்ம ஏர்ஃபீல்ட் ரொம்ப ஓல்ட் விண்டேஜ் ஆகி போயிடுச்சு. ரஃபேல் வந்துட்டு நவ் our fleet is comparatively stronger compared to Pakistan. Definitely நம்மளோட fleet much stronger. And ரஃபேல் வந்ததுக்கு பாகிஸ்தானோட F-16 ஏர்கிராஃப்டும் அவரோட உள்ள ப்ரீவியஸ் யூஎஸ் ஏர்கிராஃப்ட்ஸும் அதுக்கு மேட்சிங் இருக்கு நம்ம ஏர்கிராஃப்ட்ஸ். ரஃபேல் யூஸ் பண்ணிட்டு டீப் ஸ்ட்ரைக்குக்கும் வெதர் வித் மிலிட்ரி வித் ஆர்மி ஸ்ட்ரைக் ஆர் வித்தவுட், இப்போ பாகிஸ்தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரஃபேல் பெஸ்ட் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியும். அதுல பாகிஸ்தானி லாஜிஸ்டிக் இன்ஸ்டலேஷன், மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் டீப் ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரஃபேல் பெஸ்ட் ஏர்கிராஃப்ட் அது பண்ணிட்டு பண்ண முடியும். கார்கில் வார்ல போர் களத்துல இருந்த ஒரு அதிகாரியா நின்றுருக்கீங்க. அன்னைக்கு இருந்த கார்கில் வார் நடந்தப்ப இருந்த சூழல் இன்றைக்கு இருக்கிற சூழல் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ரெண்டு காலகட்டத்துல இருக்கிற சவால் நமக்கான சாதகம். கார்கில் வார் வாஸ் டிஃப்ரெண்ட் வார். அதுல பாகிஸ்தானி நேஷனல்ஸ், பாகிஸ்தான் ஆர்மி பர்சனல், பாகிஸ்தானி டெரரிஸ்டும் மிலிட்டன்ஸும் அவரோட ரசாகார்ஸும் எல்லாம் கேறி வந்துட்டு பாகிஸ்தான்ல திராஸ் செக்டரும் பட்டாலிக் செக்டரும் கேறி வந்துட்டு இந்தியாவோட காஷ்மீர்ல கேறி வந்து ஆக்குபை பண்ணாச்சு பொசிஷன்ஸ். அந்த வாரு காஷ்மீர் ஏரியா மட்டும், கார்கில் ஏரியா மட்டும் லிமிட்டட் ஆயிடுச்சு. அதுல ஒரு 1-2 டிவிஷன்ஸ் மட்டும் இன்வால்வ்மெண்ட்டும், ஒரு 20 இன்ஃபென்ட்ரி பட்டாலியன்ஸ். அதனால அதோட இம்பாக்ட் லோக்கல் இம்பாக்ட் தான், இட் வாஸ் நாட் ஆல் இண்டியா இம்பாக்ட். பட் ஆ வார் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பார்க்க முடிஞ்சாது டிவி காரணம். இப்போ அதுல ரொம்ப பெருசா இந்தியாவோட மக்களோட மனசு ரொம்ப பெருசா இம்பாக்ட் இருக்கு. ஆ வார்ல வாஜ்பாய்ஜி தான் பிரைம் மினிஸ்டர். இப்போ அவர் டிசிஷன் எடுத்தாச்சு, வி வில் நாட் கிராஸ் இன்டர்நேஷனல் பார்டர். எதுக்கு? பிகாஸ் இந்தியா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட். ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் ஆனிச்சால வி வாண்டட் டு த்ரோ அவே பாகிஸ் ஃப்ரம் இந்தியன் டெரிட்டரி. அதுதான் நம்ம எய்ம். ஆ எய்ம் நம்ம 100% அச்சீவ் பண்ணிட்டு பாகிஸ்தான் சஃபர்ட் அ டெரிபிள் டிஃபீட் அகெயின். அப்போ பாகிஸ்தானோட சீஃப் he suffered a major setback and he had to actually finally leave the country and go. இல்லையா? ஸோ ஆ சமயத்து நம்ம ஏதும் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் யூஸ் பண்ணல. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இந்தியாவோட சைட்ல பாகிஸ்தானி போஸ்ட் ஆக்குபைடு போஸ்ட்லாம் நம்ம பாம்பு பண்ணிருக்கேன். நேவியில தீர யூஸ் பண்ணல. நேவி வெண்ட் அண்ட் ஜஸ்ட் டிட் சம் பிளாக்கேடு. இப்போ அதுல நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் இந்தியாவோட யூஸ் பண்ணிட்டு இல்லை. பட் இந்தியா என்ன பண்ண முடியும் இந்தியாவுக்கு அது நாம் காமிச்சு கொடுத்தாச்சு. அதோட சேலஞ்சஸ் வர டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். காரணம் அதுல சேலஞ்சஸ் அங்கே நம்ம வார் ஃபைட் பண்ற 14,000 feet 18,000 feetல 20,000 feetல அங்க போய் அட்டாக் பண்ணிட்டு போஸ்டுக்கு கேப்சர் பண்ணது இந்தியாவோட ஆர்மிக்கும் இந்தியாவோட சோல்ஜர்ஸுக்கும் பயங்கர வெளிய சேலஞ்ச். அதெல்லாம் பார்க்காத வி லாஸ் 500 soldiers, பட் இந்தியா ரீகேப்சர்ட் ஃபுல் ஏரியா தட் பாகிஸ்தான் had occupied. அது ஒரு டிஃப்ரெண்ட் வார், அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெமரி, அதுக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு கார்கில் வார். திஸ் டைம் வார் ஸ்டார்ட் பண்ணியால அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல 3 சர்வீசஸும் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸும் எல்லாம் இன்வால்வ் பண்ண போறேன். அண்ட் ഈ வார்ல எந்த அனுமானத்துல இந்தியன் நேவி வில் பிளே மேஜர் ரோல். எதுக்கு? இந்தியன் நேவி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இந்தியாவோட நேவிக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு, நமக்கு ஃப்ரிகேட்ஸ் இருக்கு, டிஸ்ட்ராயர்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் நேவிக்கு அதொன்னும் ஒண்ணுமே இல்லை. இப்போ நமக்கு போயிட்டு பாகிஸ்தான் கராச்சி கம்ப்ளீட் பிளாக்கேட் பண்ண முடியும். கராச்சி ஹார்பர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவரோட நேவியை டிஸ்ட்ராய் பண்ணி கம்ப்ளீட் பிளாக்கேட் பண்ண முடியும். பாகிஸ்தானோட கராச்சி ஹார்பர் பிளாக் ஆயிடுச்சுனால அவருக்கு ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கிறது சான்ஸ் இல்லை. எங்கேருந்து ரிசோர்ஸ் வரும்? சைனா ரிசோர்ஸ் சப்ளை பண்ணணுங்களோ எங்கேன்னு பண்ணும், அது ஒண்ணுமே இல்லை. இது பண்ணிட்டு நம்மள பாகிஸ்தான் ஒஃபென்சிவ் போயிருந்தால டெஃபினெட்லி வி கேன் கிரியேட் அ மேஜர் விக்டரி ஃபார் இந்தியா.
சீனா வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ராணுவ ரீதியா நிறைய ஒப்பந்தங்கள் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட உதவலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆயுதங்கள்லாம் வழங்கி. துருக்கி உள்ளிட்ட நாடுகள்ல எல்லாம் ஒரு பேச்சு வந்துச்சு. துருக்கி நாங்க ஆயுத உதவி எல்லாம் பண்ணல, எரிபொருள் நிரப்பதான் விமானங்கள் வந்துட்டு போயின்னு துருக்கி மறுத்துட்டாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கிற புவிசார் அரசியல்ல வேற எந்தெந்த நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ மகேஷ், நம்ம ஒரு வார்ல போகும்போது டெஃபினெட்லி நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட், டிப்ளமேட்டிக் சப்போர்ட் வேணும். இப்போ 2 சைடும் அவர் ஃபுல் ட்ரை பண்ண போறேன். ஏதாவது கண்ட்ரி நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. இப்போ 97 வாரில் நமக்கு தீர சப்போர்ட் இல்லாத இல்லை. ஒன்லி ரஷ்யா சப்போர்ட்டட், 1 or 2 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ಈ ಸಮಯತ್ತು ಇಂಡಿಯಾவோட பொசிஷன் ரொம்ப நல்ல. நம்ம புதிய கவர்மெண்ட் மோடிஜியோட ஆகத்து ஒரு நியூ பாலிசி ஆன் ஆல் அலைன்மெண்ட் பாலிசி அது வச்சுட்டு இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேர்ல்டு நல்லா இருக்கு, குட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. யூஎஸ்க்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் இருக்கு. 71 வார்ல யூஎஸ் பாகிஸ்தான்ல சைடு தான். அவர் வெப்பன்ஸும் கொடுத்திருக்கேன், ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் கொடுத்திருக்கேன், எல்லாம் சப்போர்ட் கொடுத்திருக்கேன். இந்தியாவோட எதிர்த்து அவர் அது மட்டுமல்ல, அவரோட 7th fleet அவர் மூவ் பண்ணிட்டு பே ஆஃப் பெங்கால் கொண்டு வந்தாச்சு. அப்படி சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்திருக்கேன். ಈ ಸಮಯத்தும் யூஎஸ்ல ஃபர்ம்லி வித் இந்தியா, அதுதான் முக்கியமான சப்போர்ட். யூஎஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வி ஆர் வித் இந்தியா இன் ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம். அண்ட் பாகிஸ்தானுக்கு அவரு கொடுக்குற ஃபைனான்சியல் ஏடு எல்லாம் மாத்திருக்கேன். ரஷ்யா ஆல்ரெடி இந்தியாவோட ஃபுல் சப்போர்ட்ல இருக்கு. இந்தியாவோட நேபர்ஸ் இந்தியாவோட சப்போர்ட்ல இருக்கு. யூரோப்பியன் நேஷன் மட்டும் இந்தியாவோட சப்போர்ட்ல இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங். யூஎன்ல சப்போர்ட் கிடைக்கும், எல்லாரோடையும் சப்போர்ட் கிடைக்கும். பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் யார் இருக்கு? மேக்சிமம் கொஞ்சம் சைனாவோட சப்போர்ட் இருக்கு. ஆ சப்போர்ட்டும் பேட்டில் சப்போர்ட் கொடுக்குமா, வார் டைம் சப்போர்ட் கொடுக்குமா, அவர் வார்ல பங்கெடுக்குமா, அது சொல்ல முடியாது. மோஸ்ட் லைக்லி சைனா வில் நாட் ஜாயின் த வார். அவரும் அட் பெஸ்ட் யூஎஸ் ஏதாவது யூஎன் ஃபோரம்ல അല്ലെങ്കിൽ இன்டர்நேஷனல் ஃபோரம்ல பாகிஸ்தான் சேவ் பண்ணிருக்கிறதுக்கு கொஞ்சம் பேசும். அவருக்கு ஒரு ஃபேவரபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். അല്ലെങ്കിൽ வார் 12 அப்படின்னு இந்தியாவோட அட்வைஸ் பண்ணோம், டூ பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் அட்வைஸ் பண்ணோம். அல்லஞ்சால வி ஆர் வித் யூ டெரரிசம் ஃபைட் சொல்லிட்டு பாகிஸ்தானோட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்லும். பட் டைரக்ட்லி வார்ல சைனா என்டர் பண்ணுமோ எனக்கு தோணல. ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வில் ஹேப்பன். பட் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். That support is not enough for Pakistan. And especially after statement, என்ன பாகிஸ்தான் சீஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்கேன், ஆ ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு ஏது நேஷனும் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு போகல. அதுதான் நம்ம அனுமானம். பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியை மீட்பது இப்ப மெயின் இலக்கா இருக்குமா? எஸ், கரண்ட்லி இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல பிஓகே ஷுட் பி தி டார்கெட். கண்டிப்பா அதுதான் டார்கெட் பண்ணணும். ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் போயிட்டு ಈ சமயத்து போயிட்டு நம்ம வந்து ரீசன் இல்லை. போயாலும் அப்போ ஃபுல் டிஸ்மேண்ட் தான் பண்ணணும். ஹாஃப் போயிட்டு ஒரு யூஸ் இல்லை. ஐதர் எய்ம் ஃபார் பிஓகே ஆர் எய்ம் ஃபார் இஸ்லாமாபாத், எய்ம் ஃபார் கம்ப்ளீட் டிஸ்மேண்ட் பார்க்க. இதுல இடக்க வாட் எவர் யூ டு மிட்வே இஸ் நோ யூஸ். இப்போ பிஓகே கண்டிப்பா கரெக்ட் தான், ரைட் ஆப்ஜெக்டிவ் தான். வார், இஃப் வார் ஸ்டார்ட்ஸ், இட்ஸ் எண்ட் கேம் ஃபார் பாகிஸ்தான். Understood? If Pakistan starts the war and war starts, it is end game for Pakistan. That is what you should know. நன்றி சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சிறப்பு நேர்காணல் பகுதி. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.